Hey guys, ஃபைனலாக Realme Buds 2 நம்ம கைக்கு கிடைச்சாச்சு. இந்த இயர்ஃபோனை நான் Realme ஸ்டோர் ஆப் மூலமா ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆனால் இப்போ அமேசான்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இயர்ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். Realme Buds 2 feel the real bass. ஓகே, அதையும் பார்த்துருவோம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11.2 mm பேஸ் பூஸ்ட் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்ட் இன் மேக்னெட்ஸ் இருக்குது, அதாவது அந்த இயர்ஃபோன்ஸ்க்கு பின்னாடி வந்து மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டூவல் ஆன்டி ட்வைனிங் கேபிள், அதாவது இதில் வயர் மெட்டீரியல் வந்து 2 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பிரைடட் கேபிள், இன்னொன்று வந்து ரப்பர் கேபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேபிள் ஆர்கனைசர் ஒன்று கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் Realme Buds மாதிரி தான் இருக்குது. பெருசாக அந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. சேம் பிளாக் அண்ட் எல்லோ கலர் காம்போ கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை பட்டன்ஸ் நல்லா டேக்டைலாக இருக்குது. போன தடவை ரப்பர் பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது நல்லா கிளிக்கியாகவே இல்லை. பட் இந்த தடவை பட்டன்ஸ் நல்லா கிளிக்கியாக இருக்குது. அப்புறம் வயர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்பயும் போல் இயர்ஃபோன்ஸில் மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோனோட சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவில் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பேஸு, ஏன்னா பேஸ் வந்து ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல கிளாரிட்டியாகவும் கிடைக்குது, பஞ்சியாகவும் இருக்குது. கண்டிப்பாக பேஸ் ரொம்ப விரும்பக்கூடியவங்க இந்த இயர்ஃபோனை தாராளமாக வாங்கலாம். பேஸ்னு மட்டும் கிடையாது, வோக்கல்ஸும் நல்லாவே இருக்குது, நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. அதே மாதிரி சவுண்டு லவுடாக வச்சு கேட்டிங்கன்னா எந்த டிஸ்டார்ஷன் ஆகிற மாதிரி ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ ஒரு சில இயர்ஃபோன்ஸில் சவுண்ட் வந்து லவுடாக வச்சு கேட்டிங்கன்னா ஒரு டிஸ்டார்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் கிடையாது. டைனாமிக் ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக இருக்குது. ஏன்னா ஒரு சில சாங்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு சில சாங்ஸில் அந்தளவுக்கு இல்லை. ஸோ டைனாமிக் ரேஞ்ச் நல்ல டீசெண்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த இயர்ஃபோனை வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கினா. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து நல்ல பில்டு இருக்குது, ப்ளஸ் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இயர்ஃபோன்ஸில் பட்டன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ப்ளஸ் உங்களுக்கு நல்ல சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. அதுவும் குறிப்பாக பேஸ் அதிகம் விரும்புகிறவங்க தாராளமே வாங்கலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ 600 ரூபாய்க்கு வாங்குறதா இருந்தால் நீங்கள் தாராளமே வாங்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோன் வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றின இன்னும் டீட்டெயிலான விஷயங்களை ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம்.